ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. எல்லாருமே வந்து சிஎன்ஜி கார் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சிஎன்ஜி காரில் சிறந்த மைலேஜை வந்து எப்படி பெறுவது அப்படி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்தியாவில் சிஎன்ஜி கார்களை பயன்படுத்துவதால் பயனர்களுக்கு பல்வேறு நன்மைகள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களை ஒப்பிடும்போது இந்த சிஎன்ஜி கார்களால் சுற்றுச்சூழலுக்கு பெரிய அளவு பாதிப்பு எதுவும் கிடையாது. எரிபொருள் விலை மிகவும் குறைவு அப்படின்னால பயனர்களுக்கு பணமும் மிச்சமாகும். அதே நேரம் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களை தவிர்த்து மற்ற கார்களுக்கு அரசு சார்பில் சலுகைகளும் வந்து கிடைக்குது. இதெல்லாம் விட வாடிக்கையாளர்கள் சிஎன்ஜி கார்களை தேர்வு செய்வதற்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னா மைலேஜ் தான். இதை எப்படி வந்து நம்ம அதிக பெறுவது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டயரோட காற்று அளவு நம்ம வந்து செக் பண்ணணும். அதாவது கார்களோட மைலேஜ் பெரும்பாலும் பாதிப்படைய முக்கிய காரணம் என்னென்னா சரியான டயரு காற்று அளவு இல்லாதது தான். ஏன்னா இது புதுசாக சொல்கிற மைலேஜ்னால் இன்ஜின் தானே இருக்கணும், அது கிடையாது. எப்போதும் மாதம் ஒரு முறை உங்களோட காரினோட டயர் காற்று அளவு சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தேவையில்லாத இயக்கத்தெல்லாம் இது பண்ணணும். நீங்கள் காரை பார்க்கிங் செய்து கொண்டிருக்கும் சமயம் தேவையில்லாமல் காரை வந்து ஐடிலிங் செய்ய வேண்டாம். தேவையில்லாத நேரம் கார் என்ஜினை வந்து ஆஃப் செய்வது வந்து நல்லது. அதே மாதிரி நல்ல ஸ்பார்க் ப்ளக் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதாவது பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களை போல் இல்லாமல் சிஎன்ஜி கார்களில் சிறிய அளவு ஸ்பார்க் ப்ளக் தான் இருக்கும். இதனால தான் கார்கள்லாம் ஸ்பார்க் ப்ளக்கு சிஎன்ஜி காருக்கு ஏற்றதா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதுக்கப்புறம் வந்து காரோட கிளட்ச் மற்றும் ஏர் ஃபில்டரை நீங்கள் பார்க்கணும். கார்களில் ஏர் ஃபில்டர் சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். அதே போல் கிளட்ச்சு சரியான நிலையில் இருக்கணும். அதே சரியில்லாத நிலையில் உங்களோட கார் மைலேஜ் வந்து குறையும். தேவையில்லாத எடையை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு குறைக்கணும். கார்களில் தேவையில்லாமல் கூடுதல் எடையை சேர்க்கும் பாகங்களை நீங்கள் வைக்கக்கூடாது. அதாவது முன்னாடி வந்து இப்போ ஒரு சில கார்களை எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பாடி கட்டுவாங்க, முன்னாடி லைட் வைப்பாங்க, மேலே வந்து லக்கேஜ் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அந்த மாதிரி வெயிட்டான எதுவுமே எதுவும் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து சிஎன்ஜி சிஸ்டத்தை நீங்கள் செக் பண்ணணும். காரில் சிஎன்ஜி சிஸ்டம் வந்து நல்ல நிலையில் இருப்பதால் நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதே நேரம் தேவையில்லாத கசிவு எங்கேயாவது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி காரை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த சிஎன்ஜி பைக்கில் அவங்க சொன்ன மாதிரி மைலேஜும் வரும். நீங்களும் வந்துட்டு கரெக்டாக அந்த மைலேஜில் வந்து ஓட்ட முடியும். ஏதோ நம்ம வாங்கினோம், இது வந்து கேஸில் ஓடுது, இது வந்து நல்லா மைலேஜ் தரும் அப்படின்னா தராது. பெட்ரோல் டீசலை விட இந்த காரில் நல்ல மைலேஜ் வரும்னா இதுக்கும் சில பராமரிப்புலாம் நம்ம பண்ணால் மட்டும்தான் அதுக்கான குவாலிஃபிகேஷன் படி அந்த சிஎன்ஜி கார் வந்து சிறந்த மைலேஜாகவும் தரும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள்